வேலன் வலையொலி அப்படிங்கிற நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து இன்று முதல் கொஞ்சம் தனது பெயரை மாற்றிக்கொண்டு அதனுடைய பயணத்தை தொடர்கிறது. ரூட்டட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற பேரில் இதை ஒரு அரசியல் பயணமாகவே முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிறிய முயற்சி தான். நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. நம்மளும் அதில் ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு அரசியலை, எளிமையான அரசியலை மக்கள்கிட்ட கடத்தலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான். அது உங்களோட மேலான ஆதரவு எப்போவுமே தேவைப்படுது. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த தளம் வந்து நாம் தமிழர் சார்ந்து இருந்தாலும் இனிமேல் அது பொதுத்தளமாக எல்லா அரசியலை பற்றியும் எல்லா அரசியல் தலைவர்கள் பற்றியும் நம்ம இதில் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதனுடைய பெயரை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கி இந்த பெயர் மாற்றத்துக்கு அப்புறம் முதல் முறையாக சீமானவர்களை பற்றி தான் முதல்ல ஒரு பேசணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை. அதாவது உண்மையை விட இங்கே பொய்கிட்ட பவர் ஜாஸ்தி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதைகளும் ஒரு கெட்டவனுக்கே போய் சேருது அப்படின்னு கமலஹாசனுடைய வசனம் நமக்கு எல்லாமே தெரியும். அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தல், அந்த அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சிகளோடு களம் காணுங்கிறாரா சீமான் அப்படின்னு சொல்லி 2 நாளாக ஒரு பயங்கர பேச்சாக இருக்குது. இதற்கு முதல்ல விதை போட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த யூடியூபர் ரவீந்திரன் துரைசாமி. அவர் உண்மையிலேயே சீமானை சப்போர்ட் பண்ணுறாரா இல்லை ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறா இல்லை டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாரான்னு தெரியல. அவருடைய தொடர் பேச்சுக்களை நான் கேட்டதுனால சொல்கிறேன். அவர் போட்ட விதை தான் இன்றைக்கி புதிய தலைமுறை மாதிரியான 2-3 சேனல் பிரச்சாரமாக அவங்க பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே சீமான் அவர்கள் வந்து கூட்டணியை விரும்புவாரா இல்லை கூட்டணி கட்சிகளோடு அவர் களம் காண்பாவாரா பற்றிய 1000 விமர்சனங்கள் இருக்கிறது, 1000 கேள்விகள் மக்களிடம் இருக்கிறது. அவர் யாரையும் ஜெயிக்க விட மாட்டார், அவரும் ஜெயிக்க மாட்டார்னு கூட நிறையா எதிர்க்கட்சி நண்பர்கள் பேசுவாங்க. ஆனால் விஷயம் அதுவல்ல. அவருடைய கையில் இருக்கிற அந்த கொள்கை, மற்ற கட்சிகளில் இப்போ திமுக கொள்கை இருக்குது, அதை அசைக்க முடியாது. ஆனால் அதிமுகவுக்கு அது மாதிரி தான், தவேகாவுக்கு இல்லை. ஆனால் இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி அதோடைய கொள்கை, அந்த கொள்கையை வந்து அவங்களால என்றைக்குமே யாருக்காக விட்டு கொடுக்க முடியாது. இவங்களுடைய கொள்கைகளை யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டு கூட்டணிக்கு வர்றாங்களோ அவங்களோட தான் இவங்க தொடர்ந்து பயணிக்க முடியும். போது இவர் வந்து கூட்டணியை விரும்புகிறாரா அல்லது மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இவரை பொது வேட்பாளராக அறிவிக்கிறார்களா? சரி, அப்படியே இவரை பொது வேட்பாளராக அறிவித்தால் ஈரோட்டில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. இதற்கு இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி எதிர்த்து எந்த கட்சிகளும் அதில் போட்டியிடவில்லை. அதில் போட்டியிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டுமே. அந்த நாம் தமிழர் கட்சிக்கு எத்தனை கட்சிகள் ஆதரவு அறிவித்தது? எந்த கட்சிகளுமே போட்டியிடாத 2-3 இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தைரியமாக களம், இப்போதும் அதே தைரியத்தோடு அந்த நாம் தமிழர் கட்சி தனித்தே களம் காணும் என்பதுதான் கட்சியின் கூட்டணியில் வந்து பொது வேட்பாளராக சீமான் நிற்கிறாருன்னு சொல்லி சீமான் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல, சீமான் நிறுத்த போகிறோம்னு சொல்லி அந்த கூட்டணி கட்சிகளும் இது வரைக்கும் அறிவிக்கலை. ஆனால் இந்த ஒரு தவறான ஒரு பொய்யை இவ்வளவு சீக்கிரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இந்த ஊடகம் இருக்குல்ல, ரொம்ப ஆபத்தானவர்கள். சீமான் அவர்கள் மேலே இவ்வளவு அக்கறை எடுத்து இப்படி வதந்திகளை பரப்புகிற இந்த ஊடகங்கள் வந்து உண்மையிலேயே சீமான் மேலே அக்கறை இருந்திருந்தால் அவர் இன்னைக்கு வரைக்கும் பண்ண அத்தனை நல்ல விஷயங்களையும் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கலாம். இது வரைக்கும் அந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து குருதிக்குடை பாசறையில் ஒரு 4 லட்சம் யூனிட் ரத்தத்தை வந்து பொதுமக்களுக்கும் இலவசமாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதை விட அவங்க பண்ணாத போராட்டங்கள் இல்லை. ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வரைவுன்னு சொல்லி ஒரு புக்கு வந்து இன்றைக்கி எல்லா யூடியூப் சேனல்லையும் படிங்க. அப்போ தான் நாம் தமிழுடைய ஆட்சி வந்தால் தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன் சீமான் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாரு, ஏன் சீமான் தனித்தே களம் காணுங்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு அதனுடைய ஆட்சி வரைவில் நீங்கள் படிக்கும்போது தான் இந்த நாம் தமிழர் கட்சியுடைய பலமும் ஆட்சியும் உங்களுக்கு புரியும், பிடிக்கும். ஒரு விஷயம் மட்டும் இதிலிருந்து நமக்கு தெரியுது. உண்மைக்கு தான் சாட்சிகள் தேவை, பொய்க்கு